ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாழில் நின்றுக்கிட்டு காலங்களிலேயே படன்னு பத்திரை அடிச்சுட்டு ஓடி வராங்க. என்ன ஏதுன்னே தெரியல. இனியாவோட வீட்டுக்கு கத்திக்கிட்டு ஓடி வராங்க. என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு எல்லாருமே இங்க பதட்டமா இருக்காங்க. அவங்களும் பதட்டமா தான் இருக்காங்க. போய் அங்க இனி என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாழினி அவங்க தாய் பாசத்தையும் அவங்க அக்கா பாசத்தையும் சகோதரி பாசத்தையும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு அவங்களுக்கு அந்த பாசத்தை ஊட்டி பாக்குறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, அந்த மாயான்ற ஒருத்தியால தான் இப்படி ஆனிச்சு. அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவேன். அவள் இவ்வளோ நாளாக எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா, என்னென்னவோ ஃப்ராடு வேலை பித்தலாட்டு வேலைலாம் பண்ணி ஜெயிலேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா, ஆனால் கடைசி நேரத்தில் அவள் மாட்டிக்கிட்டா. அவள் வந்து கடைசியில் தள்ளி விட்டுட்டா. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து இருக்கக்கூடாதா, ஏன் நீயே இப்படிலாம் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒன்னே எனக்கு ஒன்றும் இல்லைக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திவ்யான்ற பொண்ணு வந்து வந்து என்ன சொல்றேன்னா, அக்கா 9 மணி ஆயிடுச்சுக்கா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் உங்ககிட்ட படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, நான் கண்டிப்பா பாஸ் ஆக தான் போறேன், அதை வந்து எல்லாருக்கும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட ஒரு எக்ஸைட்மெண்டோடையும் இனியா கிட்ட பேசிட்டு இருக்கா. அக்கா 9 மணி ஆயிடுச்சுக்கா, நம்ம ரிசல்ட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய நேம் அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையும் போட்டு பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டே இருக்கு. பக்குன்னு 2 பேருக்கும் ஹார்ட் பீட்டு 120க்கு மேல துடிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இதை பார்த்தா ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடப்பாவி, என்னடா நான் ஃபெயில் ஆயிட்டேன், என்ன கடவுளே எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தலையை வச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னே அங்க புரியல. 2 பேரும் ரொம்பவே குழப்பத்திலையும் ரொம்பவே இதுவாகவும் இருக்காங்க. ஐயோ, நான் வந்து நல்லா எழுதுனேக்கா, நான் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கிட்டத்தட்ட நான் வந்து சென்டமே எடுத்திருந்தாலும் அது ஆச்சரியம் இல்லை, ஆனா அவ்வளோ இல்லைனாலும் நான் ஃபெயில் ஆயிருக்க மாட்டேன்க்கா, ஏன்னா உங்ககிட்ட படிச்சிருக்கேன், சத்தியமா சொல்றேன் நான் நல்லா எழுதுனக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ அடிச்சு பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட மாமா அந்த கணேஷ் வந்துடுறான். பைத்தியக்காரா, நீ ஏன்டா வந்தேன்னு பார்த்தா, பாத்தியா கேட்டியா, நான் சொன்னது நடந்துச்சா, இனிமே எல்லாம் என்னை ஏமாத்த முடியாது, நான் சொல்றதை கேளு, ஒழுங்கு மரியாதை என்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் சொல்றதை கேளு, வீட்டுல வந்து சட்டி பானையை கழுவினு அதுக்கப்புறம் என் துணியெல்லாம் துவச்சு போட்டுன்னு ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இரு, சாப்பாடை செஞ்சு வச்சு, இதுக்கு மேல நீ படிக்கிறேன் கிழிக்கிறேன்னு யாச்சும் போனேன் காலை உடைச்சு அடுப்புல வச்சிரும், ஒழுங்கு மரியாதை நான் சொல்றது கீழே அப்படின்னு சொல்லிட்டு கழுத போய் தரன்னு இழுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் அவங்க இனியாவால எதுவுமே பேச முடியல. ஏன்னா இனிய வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேல தப்பு இருந்துச்சோ இல்லையோ அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா இப்போதைக்கு அவங்க ஒரு குற்றவாளியா தான் நின்றுட்டு இருக்காங்க அந்த கணேஷ் முன்னாடி. ஏன்னா இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்த நம்ம திவ்யா வந்து இப்படி ஃபெயில் ஆயிட்டாலே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் திவ்யாவுக்கு ஆச்சரியமா இருக்கு, இது சத்தியமா இவன் பண்ண வேலையா தான் இருக்கும், என்னவா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கு டவுட்